Greetings to everyone. My name is Shara. I'm studying 9th standard. இன்னைக்கு எங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கு என்னோட ஏம் என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம வாழும் இந்த பிஸி வேர்ல்டில் மெனி பீப்புள், எஸ்பெஷலி எல்டர் பீப்புள், அவங்க மாத்திரை போகிறதுக்கே மறந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் ஏற்படுது. லைக் ஃபெல்டோன் ஆகி கீழே விழுகிறது, அதுக்கப்புறமா அவங்க இன்னர் ஆர்கன்ஸில் பார்த்தோன்னா ஒர்க் பண்ணாமல் போகிறது, அதுக்கப்புறமா ஒரு மாத்திரை போட வேண்டிய இடத்துல அவங்க மறந்து 2 மாத்திரை போடுறதுனால அவங்களுக்கு ஓவர் டோசேஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ், அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர், அதுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஆப் எல்லாத்த பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸோட ஒர்க்கிங் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸோட பிரெயின் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் ஆடினோ அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் மைக்ரோ கண்ட்ரோலர். இது எதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அலாரம், எல்இடி லைட் அப்படின்னா எல்இடி சென்சார், டிஸ்பிளே ஸ்க்ரீன், இந்த 3 விஷயத்தையுமே பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்ட் பார்த்தோன்னா எல்சிடி ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ். இது பார்த்தோன்னா ஒரு டிஸ்பிளே, இதில் டைம் அப்புறம் டேட் காமிக்கும். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா மெடிசன் டைமையும் ரிமைண்டரையும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரோல் பட்டன் பார்த்தோன்னா டைமை செட்டிங் பண்ணுறதுக்கும் இந்த டிவைஸை ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டைமர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அலாரத்தை பார்த்தோன்னா டைமரில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே பார்த்தோன்னா அந்த கரெக்டான டயத்துக்கு ஆக்டிவேட் ஆகும். அடுத்து எல்இடி சென்சார் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம எந்த மெடிசன் எடுக்கணுமோ அந்த மெடிசனுக்கு அடியில் ஒரு எல்இடி லைட் இருக்கும். அது மூலயமா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எந்த மெடிசன் இருக்குமோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் லைட் எரியும். ஸோ அது மூலயமா நம்ம அந்த மெடிசன் எடுத்துக்கலாம், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஏற்படாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆடியோ அலர்ட் அப்படின்னா பஸர். இது பார்த்தோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். இது புவர் மெமரி உள்ளவங்களுக்கு இல்லை புவர் ஐசைட் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு அலாரம் மாதிரி தரும், லைக் பீம் அந்த மாதிரி அலாரம் தரும். அடுத்து கடைசியாக பார்க்கக்கூடியது நம்ம லிட் சென்சார். ஸோ லிட் சென்சார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மருந்தை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சென்சார் கரெக்டாக மருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த அலாரம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தோன்னா ரொம்பவே பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிசன் பார்த்தோன்னா கரெக்டான டயத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை டிசேபிள்டு பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம். லைக் புவர் மெமரியில் உள்ளவங்க, புவர் ஐசைட்டில் உள்ளவங்க, இல்லை ஹியரிங் இஷ்யூஸில் உள்ளவங்களுக்கு பார்த்தோன்னா வைப்ரேஷன் அந்த மோட்டார் அந்த ஃபிக்ஸிங் மூலயமா அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். எல்லா மெடிசன் எடுத்துக்கிற பீப்புள்ஸுமே இதை பார்த்தோன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் சிம்பிளாகவும் இருக்கும், லோ காஸ்ட்டாகவும் இருக்கும், லைஃப் சேவிங் இனோவேஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இது எதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா, அதிகமாக ஒரு மாத்திரை போட வேண்டிய இடத்துல 2 மாத்திரை போடுறதுனால உங்களுக்கு டோசேஜ் ஆகுது இல்லையா, அது பார்த்தோன்னா கம்மி பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பில்ஸை பார்த்தோன்னா போடாமல் மறக்கிறத பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தோன்னா அலர்ட்ஸை கொடுக்கும். எது மூலியமான சவுண்ட், லைட், அப்புறம் வைப்ரேஷன் மூலயமா கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஆப் மூலயமாவே இந்த ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்போட நேம் சொல்கிறேன். அந்த மொபைல் ஆப்போட நேம் மெடிகேர் படி. ஸோ இதில் பார்த்தோன்னா எப்படி இந்த ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி அந்த ஆப்லேயே நமக்கு பார்த்தோன்னா செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுலேயே பார்த்தோன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அலாரம் எது வந்தாலும் சரி அதுக்கும் அந்த ஆப்புக்கு பார்த்தோன்னா அதுவும் வரும். இப்போ நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ பில்ஸ் லெஃப்டாக இருக்குது பாக்ஸில் அப்படிங்கிறதையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ சடனாக மெடிசன் பார்த்தோன்னா லோ ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா நம்ம அது ஒரு அலர்ட் கொடுக்கும். அது மூலியமாக நம்ம இந்த மெடிசன் பாக்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் தோணும், இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நம்ம 2 பேர் இல்லை 3 பேர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் இப்போ பாட்டி அம்மா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கணும், இவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கணும், இவங்களுக்கு ஒரு ரிமைண்டரும் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மேபி ஃப்யூச்சரில் அந்த டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ காட்டுற மாதிரி நம்ம இனோவேட் பண்ணலாம். ஸோ அது மூலயமா ரொம்ப கிளியராக இருக்க எந்த கன்ஃபியூஷனும் வராது. அதுக்கப்புறமா வைஃபை, ப்ளூடூத் மூலயமாவே நம்ம டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் ரிமைண்டர் மெடிசன் பாக்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களை நீங்கள் யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லி பயந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே உங்களுக்கு பாஸ்வேர்டும் ஃபேஸ் ஐடியும் இருக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் பார்த்தோன்னா அந்த ஸ்மார்ட் மெடிசன் பாக்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இதில் பார்த்தோன்னா புதுசாக இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத ஒரு இனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட கேட்கும், இந்த மாதிரி நீங்கள் மெடிசன் போட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். போட்டுட்டோம் அப்படின்னா எஸ்ஸும், போடலாம் அப்படின்னா நீ ரிமைண்ட் மீ லேட்டர் சொன்னீங்க அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த சொல்லும், இந்த மாதிரி மெடிசன் போடுங்க அப்படின்னு. நம்ம எவ்வளோ மெடிசன் எடுத்திருக்கோம், இல்லை மெடிசன் மிஸ் ஆகிச்சா, இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த மெடிகேர் படி ஆப்பில் பார்த்தோன்னா பார்த்துக்கலாம்.
எல்லாம் உங்ககிட்ட அந்த மெடிசன் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மெடிசன் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து செட் பண்ணிக்கணும். லைக் டைம், ரிமைண்டர், எந்த மெடிசன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த மெடிசன் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லா பில்ஸையுமே நம்ம வந்து ரீஃபில் பண்ணணும். அப்புறம் மெடிசன் போட வேண்டிய டைம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து ஒரு அலாரம் கொடுக்கும். லைக் பீம் கொடுக்கும். அப்படின்னா ஆடியோ மூலயமா மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே நமக்கு வந்து சொல்லும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா மெடிசன் எடுத்த பிறகு அந்த லிட் சென்சார் மூலயமா வந்து அதுவே அந்த அலாரத்தை வந்து பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு டெக்னாலஜியாக நம்ம டெய்லி லைஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக அது வந்து பார்த்தோன்னா எல்டர் பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கக்கிட்ட இந்த இனோவேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க ஈஸியாக மெடிசனை வந்து பார்த்தோன்னா ஃபர்காட் பண்ணாமல் போட முடியும். நிறைய பேர் நினைப்பாங்க அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையவே கிடையாது. நான் யூசர்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சரில் நம்ம இந்த மெடிசன் பாக்ஸை யூஸ் பண்ணுவோம். எல்லா பீப்புளுமே யூஸ் பண்ணுவோம். டிசேபிள்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லா பீப்புளுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மூலயமா நம்ம ஹெல்த்தை வந்து பத்திரமா பார்த்துப்போம். தேங்க்யூ.